கஸ்தூரி தலைமறைவு. சமீபத்தில் பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் வந்து இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன ஃபங்க்ஷன்ல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, கஸ்தூரி தலைமறைவு. சமீபத்தில் பார்த்தோம்னா பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அதே மாதிரி எங்களை அவதூறா பேசுறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அந்த போராட்டத்தில் அவங்க வலியுறுத்துறாங்க. இதுல வந்து கஸ்தூரி அவர்கள் வந்து பேசுனது ரொம்பவே சர்ச்சையா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா அந்த போராட்டமே சர்ச்சையான போராட்டம் தான் எதிர்கட்சி இருக்கவங்க எல்லாமே விமர்சிச்சாங்க. ஏன்னா பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத தவிர தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னுமே ஜாதி ரீதியான பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. அப்படி இருக்கப்ப அவங்க இதை ஒரு போராட்டமா இருந்தாலும் பொதுமக்கள் எல்லாமே கருத்து தெரிவிச்சாங்க. கஸ்தூரி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ராஜாக்களுக்கு அந்த புறத்துல பணிவிடை செய்ய வந்தவர்கள் தான் தெலுங்கர்கள். அவங்க எப்படி பிராமணர்கள் தமிழர்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சர்ச்சையா பேசியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள்ல இருக்க எல்லாருமே வந்து வேலை பார்க்குறாங்க. கேரளால இருக்கவங்களாகட்டும், ஆந்திரா, கர்நாடகா, அசாம், எங்கெங்கிருந்தோ வந்து எல்லாம் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலையில இவங்க வந்து தெலுங்கர்களை மட்டும் பேசியிருக்கிறது ரொம்பவே சர்ச்சையா இருக்குது. அதை தொடர்ந்து ஆந்திரால இருந்து பல எதிர்ப்பு வந்துச்சு. எப்படி இவங்க தெலுங்கர்கள் அப்படி பேசுறாங்க? இவங்க அதுக்கப்புறம் கலந்துகிட்ட எல்லா இன்டர்வியூல என்ன சொன்னாங்க, நான் அப்படி பேசல அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நான் பேசுறது கரெக்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படி பேசலன்னாங்க. எல்லாம் வந்து கோர்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்டுட்டாங்க அவங்க. நான் பேசுறது வந்து தவறுதலா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க, அவங்களோட மனசை புண்படுற மாதிரி நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இப்ப வழக்கு பதிவு பண்ணி 2 தனிப்படை கீழே அவங்கள வந்து தேடிட்டு வராங்க. இப்ப அவங்க தலைமறைவாகிட்டாங்க. என்னதான் இவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாலுமே தனிப்படை போலீஸ் வந்து இவங்களை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்க நிலையில இப்ப வந்து கோர்ட் அன்னைக்கு ஒரு மனு கொடுத்துருக்காங்க கஸ்தூரி. என்ன மனுனா, எனக்கு வந்து முன்ஜாமீன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனுல வேற என்னென்னலாம் இருக்குன்னா, நான் வந்து பேசுற தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுமே என்னை வந்து போலீஸார் வந்து தேடுறாங்க, என்னை அரெஸ்ட் பண்ண வருதுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, சில அரசியல் சார்ந்தவர்களும் என்னை பிடிக்காதவங்களும் என்னோட ஃபேமை வந்து குறைக்கிறதுக்காக தான் இது மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுறாங்க. கோர்ட் வந்து இதுக்கான எந்த ஒரு விஷயம் எனக்கு சொன்னாலுமே நான் அதை கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் மன்னிப்பு கேட்டுமே எனக்கு வந்து போலீஸார் தனிப்படை அமைச்சு தேடுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன், கோர்ட் சொல்லுங்க, அதை நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி சொல்லியிருக்காங்க. இல்ல நமக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, இதுதான் கஸ்தூரி அவர்களுக்கு சர்ச்சையான கிடையாது. இவங்க தொடர்ந்து பல சர்ச்சைகள் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் ஆகட்டும், அங்க போய் வனிதா அவங்கள பார்த்து வாத்து பாடலை பாட வாங்கன்னு சொல்லி உருவக்கேலி பண்ணாங்க. அதுக்கு அவங்க பதிலடி கொடுத்துட்டாங்க. அவங்கள பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்த்திக் சிவகுமார், அதாவது சிவகுமார் வந்து ஒரு மேடையில செல்ஃபி எடுக்கிற ஒரு நபரை தட்டி விட்டு போனை உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் வாங்கி கொடுத்து மன்னிப்பு கேட்டு அது சால்வ் ஆயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சியில கார்த்தி அவர்கள் கலந்துகிட்டு இருக்கப்ப கஸ்தூரி போய் செல்ஃபி எடுக்க போயிட்டு உங்க அப்பா மாதிரி பண்ணிட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு நடிகையா இருந்துட்டு இவங்க இது மாதிரி பண்றதெல்லாம் பாக்குறப்ப எப்படி தோணுதுன்னா, இவங்க வந்து ஃபேம் லைட்லயே இருந்துகிட்டே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ, இவங்க பேர் அடிபட்டுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவங்க பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னதான் முன்ஜாமீன் மனுவில் இவங்க இவ்வளவு விஷயம் சொல்லியிருந்தாலுமே இப்போ வரைக்குமே கஸ்தூரி வந்து தலைமறைவா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நிலையில இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது பாஜகவோட பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டிகிட்ட இவங்க போய் தஞ்சை அடைஞ்சிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல பிரச்சனைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, உச்ச நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் வந்து இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன ஃபங்க்ஷன்ல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதுல நம்ம குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, என்னோட பதவி காலத்துல நான் யாராவது தவறு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னாரு. இது வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியில இருந்த யாரையுமே இந்த அளவுக்கு கேலி கிட்ட செஞ்சதில்ல, என்ன அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை இருக்க போதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவாய் சொல்லிட்டு போயிட்டாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஏன் வந்து மக்கள் இவரை வந்து இவ்வளவு கேலி கிண்டல் செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை வந்து ஸ்ட்ரெயிட்டா யாராவது போய் தாக்க முடியுமா?
பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டா எது கேள்வி கேட்டு எதிர்த்தாலோ பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அதனால மறைமுகமா தான் எது வந்தாலும் தாக்க முடியும். லைக் இந்த சோஷியல் மீடியா மாதிரி இதுல ட்ரோல் பண்றது, செய்யறது இது மாதிரி பண்ண முடியும் யூடியூப்ல எல்லாம். சரி, ஏன் அப்படி ட்ரோல் பண்றான்னு பார்த்தோம்னா, பரவலாவே ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி எதிர்க்கட்சியில இருக்கவங்க பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க இந்த தகவலை பத்தி. அது என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருக்க சந்திரசூட் அவர் வந்து பாஜகவோட ரொம்ப வந்து ஒற்றுமையா இருக்காரு, அவங்களோட ஆளா வேலை பார்க்கறாருன்னு சொன்னாங்க. அதுக்காக சில விளக்கங்களும் கொடுத்தாங்க, சில நிகழ்வுகளை வச்சு. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூஜைக்கு, அதாவது சந்திரசூட் அவரோட வீட்டுல ஒரு விநாயகர் சதுர்த்தி பூஜை நடந்துச்சு. அதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்காரு. அது எப்படி ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வீட்டுக்கு பிரதமர் ஒரு விநாயகர் பூஜைக்கே போக முடியுது அப்படின்னு அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பேச்சுக்குரியதா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல கோர்ட்ல வந்து கோர்ட்டை சுத்தி ஒரு ஒரு சில கிலோமீட்டர் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுலாம் சொன்னாங்க. கோர்ட்குள்ளே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சொன்னாங்க. அதுக்கே வக்கீல்கள்லாம் சரி, மற்ற ஜட்ஜஸுமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்களுக்கு. இது மாதிரி பல விஷயம் வந்து பாஜகவோட சேர்றதுனாலதான் இவங்க அப்படி பண்றாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இவரோட ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு அப்புறம் இவர் வந்து குடியரசுத் தலைவராக ஆக்குறதாவும் ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி அந்த நீதி தேவதையோட சிலை சர்ச்சை வந்ததுலயும் இவர் பங்கெடுத்துச்சு. இப்ப அவர் ரிட்டையர் ஆயிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் குடியரசு தலைவரா ஆக்கப்படுவாரா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம். போஸ்ட் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித்